உமாசங்கர் கொலை வழக்கில் 8 பேர் கைது. முன்விரோத தகராறில் கொலை செய்தது அம்பலம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உமாசங்கர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் அப்பகுதியில் உள்ள ஆதாரங்களை விரிவாக போலீசார் விசாரித்ததில் குற்றம் சாட்டப்பட்ட லாஸ்பேட்டையை சேர்ந்த செல்வ கணபதி, பாண்டியன், பாலாஜி, கோபாலகிருஷ்ணன், வெற்றி என்கிற விவேகானந்தன், அருண்குமார், அரவிந்தன், விஸ்வநாத், கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். வாக்குமூலத்தின் மூலம் கத்திகள், மொபைல் போன்கள் மற்றும் பைக்குகள் மீட்கப்பட்டன. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கருணா என்கின்ற ஏனெனில் இறந்த உமாசங்கர் அந்த பகுதியில் பார் திறப்பதற்கு ஆதரவாக செயல்பட்டார். ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட கருணா என்கின்ற ஒன்றா இறந்த உமாசங்கரின் தந்தை ஏழுமலை என்கிற காசிலிங்கம் கருணா மற்றும் அவரது ஆதரவாளர்களால் சாமிப்பிள்ளை தோட்டம் கிராமத்தில் உள்ள கோயில் பஞ்சாயத்திலிருந்து நீக்கப்பட்டதால் அவர்களுக்கிடையே மற்றொரு தகராறு ஏற்பட்டது. எனவே உமாசங்கர் தொடர்ந்து தன்னை தொந்தரவு செய்து வருவதாகவும் அந்த பகுதியில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு வருகிறார். கருணா பழிவாங்கும் நோக்கில் தனது நண்பர்களின் உதவியுடன் உமாசங்கரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினார். அதன்படி கடந்த 26ஆம் தேதி உமாசங்கர் நின்று கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து பேனர் அமைத்த போது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அவரையும் அவரது நண்பரையும் நீண்ட கத்திகளால் தாக்கி அவரது முகம், தலை மற்றும் கையில் பல வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தி கொலை செய்தனர். உமாசங்கர் என்ற நபரை ஒரு கும்பல் கொலை செய்தது. இதுல உடனே நம்ம லாஸ்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் அவர்கள் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாரு. இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்ன்றதுனால சீனியர் ஆஃபீஸர்ஸ், என்னோட சூப்பர்விஷன், எஸ்பி இன்சார்ஜ் நார்த் வம்சி ரெட்டி அவர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், ஏஎன்டிஎஃப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ், எஸ்டிஎஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் வரதராஜன், கணேஷ் மற்றும் எஸ்டிஎஃப் எஸ்பி சிந்தா கோதன் ராவ் எல்லாரோட தலைமையிலும் பல தனிப்படைகள் அமைச்சு உடனே நாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டோம். இன்வெஸ்டிகேஷன்ல அங்க இருந்த சிசிடிவிஸ், வழி முழுக்க இருக்கிற சிசிடிவிஸ் அவங்க டுவர்ட்ஸ் ஈசிஆர் போனாங்கன்றதுனால அந்த வழியில இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ், டவர் லொகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி இதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல ஒரு 24 மணி நேரம், ஒரு 34 மணி நேரத்துக்குள்ள ஒரு 8 அக்யூஸ் பர்சன்ஸை இப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த குற்ற சம்பவத்துல மொத்தம் இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு 12 பேரோட இன்வால்மெண்ட் வருது. இதுல A1 கர்ணன் என்கிற திருநாவுக்கரசு, 41 வயசு. இவர் தான் இதுக்கு முழு பிரெயினா ஈடுபட்டிருக்காரு. இவரு கீழே மொத்தம் 9 பேர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த